அனைவருக்கும் ஆட்சியாளன் ஐஏஎஸ் அகாடமியின் வணக்கங்கள். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக வீட்டு பராமரிப்பு பகுதி 3லிருந்து ஒரு 50 வினாக்கள் இதில் கொடுத்துருக்குறோம். இந்த 50 வினாக்களும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான சில பாடப்பகுதிகளிலிருந்து எடுத்த வினாக்கள் தான். அதனால் தொடர்ந்து இந்த 50 வினாக்களை பார்த்துக்கிட்டே எக்ஸாமுக்கு போனீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கேள்விக்கு போகலாம். முதல் வினா பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கவனி அப்படின்னு கொடுத்துட்டு அதில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், 0 டிகிரி செல்சியஸில் நீர் உறைந்து விடும். அது கரெக்டு தான். ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், நீரானது 100 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலையை அடையும் போது அது திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாற்றம் அடைகிறது. அதுவும் கரெக்டு தான். மூணாவது ஆப்ஷன் பாருங்கள், நீரினை 100 டிகிரி செல்சியஸுக்கு மேலும் வெப்பப்படுத்த முடியும்னு கொடுத்துருக்காங்க. நாலாவது ஆப்ஷன் பாருங்கள், நீராவியின் மதிப்பு 540 கலோரி பை கிராம் அல்லது 2268 ஜூல் பை கிராம் ஆகும். இந்த 4 சென்டென்ஸில் மேற்காணும் வாக்கியங்களில் சரியல்லாத ஒன்றை தேர்வு செய்கன்னு கொடுத்துட்டு இந்த பி ஆப்ஷனில் ஒரே ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்கு தான். அது வந்து தேர்டு, அதாவது 3 மட்டும் தவறுன்னு வந்திருக்கணும். ஏன் அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன்லேயே பாருங்கள், நீரினை 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பப்படுத்த முடியாதுன்னு இருக்குது. ஏன்னா அதுக்கு மேலே அது ஆவியாயிடும். ஆனால் மூணாவது ஆப்ஷன் நீரினை 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பப்படுத்த முடியும்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதனால் அதை பார்க்கும்போது மூணாவது ஆப்ஷன் டெஃபினட்டாக தப்பு தான். அடுத்து இரண்டாவது வினா போகலாம். கடந்த 2019ஆம் ஆண்டு ஏற்பட்ட பானி புயலால் மிகவும் பாதிக்கப்பட்ட இந்திய மாநிலம் எது? ஏன்னா ஒவ்வொரு புயலாலையும் ஒவ்வொரு மாநிலம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதில் பானி புயலால் பாதிக்கப்பட்ட மாநிலங்கிறது ஒடிசா தான். ஆப்ஷன் டி. மூணாவது வினா பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று அழியும் தருவாயில் உள்ள தாவர இனங்களுள் பொருந்தாத ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் முஸ்லி, அப்புறம் ராஃப்லீஷியா, மலபார் எல்லாம் அழியிற தருவாயில் இருக்கிற மரங்கள் தான். ஆனால் அக்கேஷியாங்கிற மரம் ஒரு கருவேல மரம், அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய கருவேல மரங்கள் இருக்கு இல்லைங்களா, அதோடைய ஒரு நேம் தான் அக்கேஷியான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அழியிற தருவாயில் இல்லை இல்லையா. ஸோ அதனால் அது தவறான ஆன்சர். அடுத்து நான்காவது வினா பாருங்கள், தவறான தினத்தினை கண்டறிக அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏவில் ஓசோன் தினம் செப்டம்பர் 16 கொடுத்துருக்காங்க. பியில் உலக காடுகள் தினம் மார்ச் 21 வந்திருக்கணும், ஆனால் 22 இருக்குது. அப்போ உலக காடுகள் தினம் மார்ச் 21 தான் இருக்கும். மார்ச் 22 உலக நீர் தினம் அப்படின்னு வரணும். அடுத்தது சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5 அப்படின்னு வந்திருக்கு, கரெக்டு தான். உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூன் 28, கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உலக காடுகள் தினம்ங்கிறது மார்ச் 21 வரணும், 22ங்கிறது தப்பு. அடுத்த ஐந்தாவது வினா, கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று இந்தியாவின் மிகப்பெரிய விலங்கு நல அமைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய விலங்கு நல அமைப்பில் இந்த ப்ளூ கிராஸ், பீட்டாலாம் வரும். ஆனால் இந்திய அளவில் விலங்கு நல அமைப்பில் பெரிய அமைப்புனா இந்திய ப்ளூ கிராஸ் அப்படிங்கிறத தான் சொல்லணும். அடுத்தது ஆறாவது வினா, இந்தியாவில் ஒரு நபர் ஒரு நாளைக்கு தனது அனைத்து தேவைகளுக்காகவும் சராசரியாக பயன்படுத்தும் நீரின் அளவு எவ்வளோ அப்படின்னா 135 லிட்டர் தண்ணீரை ஒரு சராசரி மனிதர் பயன்படுத்த முடியும். அடுத்து ஏழாவது வினா, ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு அப்படிங்கிறது வெப்ப ஏற்பு திறன் அப்படின்றத ஆன்சராக சொல்லலாம். அடுத்து எட்டாவது வினா பாருங்கள், மனித காதுக்கு கேட்கக்கூடிய ஒலி அதிர்வெண் வரம்புங்கிறது 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கணும். அடுத்தது 9வது வினா, தாவர மற்றும் விலங்கு கழிவுகள் மட்குவதால் கிடைக்கும் கரிமப் பொருட்கள் என்பது அங்கக மட்குகள் அப்படின்றத தான் சொல்லுவாங்க. 10வது வினா பாருங்கள், விதைகளை சேகரிக்கும் விதை வங்கியாக செயல்பட்ட இந்தியாவின் முதல் விதை வங்கி அப்படின்றது எதுன்னு கேட்டிருக்காங்கன்னா கல்கத்தா அரசு தாவரவியல் தோட்டம் தான் அதோடைய சரியான பதில். 11வது வினா, வேர் முடிச்சுகளின் மூலம் அல்லாமல் வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை நிலைநிறுத்தும் திறன் பெற்ற தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டாக இங்கே இருக்கிறது எதை சொல்லலான்னு கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே சொல்லலாம். குதிரை மசால், குளோவர், பட்டாணி, அவரை, மைசூர் பருப்பு, லூபின்ஸ், அப்புறம் காரோப், சோயாஸ், வேர்க்கடல் எல்லாமே பார்த்திங்கன்னா லெகுமினேஸ் அப்படிங்கிற ஒரு தாவர வகையை சேர்ந்தது தான். அதனால் எல்லாமே வேர் முடிச்சு இல்லாமல் வளிமண்டலத்தின் மூலமாகவே நைட்ரஜனை பெற்று வாழக்கூடிய தாவரங்கள் தான். 12வது வினா, மனிதனால் பயன்படுத்தப்பட்ட முதலாவது பூச்சிக்கொல்லி அப்படிங்கிறது மார்கோசாங்கிற ஒன்றுங்க, அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. 13வது வினா, இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா அப்படிங்கிறது ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. அடுத்தது 14வது வினா,
எந்த ஆண்டு முதல் இதுவரை பூமியில் வாழ்ந்த ஒவ்வொரு உயிரினங்களின் முழுமையான பதிவை பராமரிக்கும் நோக்குடன் சிவப்பு தரவு புத்தகத்தினை IUCN அமைப்பு நிறுவியதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டுல இருந்துன்னா 1964 இருந்து. 15வது வினா, உலக வனவிலங்குகள் தினம் அப்படிங்கிறது மார்ச் 3ஆம் தேதி. அடுத்து 16வது வினா பாருங்க, நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். அடுத்தது 17, ஒவ்வொரு லிட்டர் கடல் நீரிலும் கரைந்துள்ள சாதாரண உப்பின் அளவு என்பது 35 கிராம் அளவுக்கு இருக்குங்க. 18வது வினா, பின்வரும் பொருட்களில் எது அதிக வெப்பாற்றலை உட்கவர்கிறதுன்னு கேட்டிருக்கோம். திரவ பொருட்கள் தான் அதிகமாக வெப்பாற்றலை உட்கவரக்கூடியவை. 19வது வினா பாருங்க, விலாங்கு மீன் என்று அழைக்கப்படக்கூடிய ஈல் மீன்கள் வெளிப்படுத்தும் மின்சார அளவு என்பது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 650 வாட்ஸுக்கு மேலே அது மின்சாரத்தை வெளிப்படுத்தும். அடுத்து 20வது வினா பாருங்க, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்திற்கும் விவசாயிகளுக்கும் இடையிலான இணைப்பாக செயல்படும் கிருஷி விஞ்ஞான் கேந்திரா, அதாவது KVK அப்படிங்கிறது நிறுவப்பட்டது எங்கே, எந்த வருஷம்னா பாண்டிச்சேரியில் 1974 நிறுவினாங்க. 21வது வினா பாருங்க, உலகில் முதலாக ப்ளூ கிராஸ் நிறுவப்பட்ட போது அதோடைய நோக்கம், அந்த அமைப்பு நிறுவப்பட்டப்போ அந்த அமைப்பினுடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, நாய்களை காப்பாற்றுறதா, பன்றிகளை காப்பாற்றுறதா, குதிரைகளை காப்பதா, இல்லை எல்லாத்தையுமே காப்பதான்னா தெருவில் சுற்றக்கூடிய குதிரைகளை காப்பது தான் அதோடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. அடுத்து மின் உருகி அப்படின்னா அதை ஃபியூஸ்ன்னு சொல்லுவாங்க. மின் உருகிங்கிறது எதை குறிக்குதுன்னா, மின் சுற்றை தடை செய்வதற்கு பயன்படும் ஒரு பாதுகாப்பு கருவிக்கு பேர் தான் அந்த மின் உருகிங்கிற ஃபியூஸ். அடுத்து 23 பாருங்க, எபோனைட் தண்டு என்ற ரப்பர் தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னோட்டம் வந்து எதிர் மின்னோட்டத்தை தான் பெற்றுக்கொள்ளும். அடுத்தது 24 பாருங்க, நாம் பருக உகந்த நீரின் தன்மைகளுள் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொதல் ஆப்ஷன் பாருங்க, பருக உகந்த நீர் நிறமற்றதாக மனமற்றதாக இருக்க வேண்டியது அவசியம், அது கரெக்டு தான். பருக உகந்த நீரானது தெளிந்த நிலையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தப்புங்க, ஏன்னா அது தெளிந்த நிலையில் தான் இருக்கணும். 3வது ஆப்ஷன் பாருங்க, பாக்டீரியா, வைரஸ் மற்றும் புரோட்டோசோவா போன்ற நுண்ணுயிரிகள் நீக்கப்பட்டதாக நீர் இருக்க வேண்டும்ங்கிறதும் கரெக்டு தான். அடுத்து டி ஆப்ஷன் பாருங்க, நமது உடலுக்கு தேவையான உப்புகள் மற்றும் தாதுக்களை கொண்டிருத்தலும் அவசியம், மேலும் வாயுக்களும் நீரில் கலந்திருக்க வேண்டியது இன்றியமையாததுங்கிறதும் கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் பி தான் தவறு. 25வது வினா பாருங்க, கீழ்காணும் எந்த ஒரு பழ உற்பத்தியில் இந்தியா உலகின் முதலிடத்தில் உள்ளதுன்னா மாம்பழ உற்பத்தியில் தான் இந்தியா முதலிடத்தில் இருக்கு. 26 பாருங்க, கீழ்காண்பனவற்றுள் தமிழக மாநில பட்டாம்பூச்சி வகைங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல பாருங்க, தமிழ் மரவன் இருக்கு, பியில் ஏமன் பட்டாம்பூச்சி, சியில் வந்து சிரோகோரா தாய்ஸ் இருக்கு, டியில் வந்து மலைச்சிறகுன்னு இருக்கு. அப்படி பார்த்தா இது எல்லாமே வந்து தமிழக மாநில பட்டாம்பூச்சி தான் குறிக்கும், ஏன்னா சிரோகோரா தாய்ஸுங்கிறது அதோடைய சயின்டிஃபிக் நேமை குறிக்கும், ஏமன் மலைச்சிறகன் எல்லாம் அதுக்கு இருக்கிற வேற சில பேர்களை அப்படின்னு சொல்லலாம். அதனால ஆப்ஷன் டி தான் 26க்கு கரெக்ட். 27 பாருங்க, கீழே பார்க்குறதுல தப்பே இல்லாத ஒரு கொஷினை கண்டுபிடிக்கணும், தவறில்லாத ஒன்றை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் அதில் வந்து சரியான ஒன்று, ஏன்னா வங்க காண்டாமிருக சட்டம் 1932 தான் கொண்டு வந்தாங்க. பியில் என்ன தப்பு இருக்குன்னா, அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1962 கிடையாது, 72. அகில இந்திய யானை பாதுகாப்பு சட்டம் 1979 கிடையாது, 1879. வனப்பறவை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1986 கிடையாது, 1972. ஏன்னா 86ங்கிறது சுற்றுச்சூழல் ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது 28 பாருங்க, மழைநீர் ஆவியான பிறகு பொது மைய வளையங்கள் உருவாகுவது இல்லை ஏன்? அதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம்னா அதில் பொது மைய வளையம்னு அந்த தண்ணி குறைஞ்ச பிறகு அதில் ஒரு திட்டாக தெரியும், ஆனால் அது மழைத்துளி விழுந்த பிறகு அது மாதிரி உருவாகாது. என்ன காரணம்னா, மழைத்துளியில் திடப்பொருட்கள் வந்து கரைந்திருக்காது, அங்கே திடப்பொருட்களே இருக்காது மழை தண்ணியில், அதுதான் ரீசன். அடுத்து 29 பாருங்க, நீருடன் எந்த வெப்பநிலையிலும் வினைபுரியாத உலோகம் எது? இதில் பார்க்கறதுல அப்படின்னா தாமிரம் தான் எந்த உலோகத்தோடையும் வினைபுரியாது. வீச்சோட அலகுன்னு ஆப்ஷன் ஏவில் வந்து ஏ கொடுத்துருக்காங்க இல்லையா, அது அலைவீச்சினுடைய அலகு தான் வரும். பி வந்து மீட்டர், அதுதான் வீச்சின் அலகு. இந்த 30வது கேள்விக்கு ஆன்சர் வந்து பி. அப்போ விங்கிறது ஒளியினுடைய வேகத்துக்கும், லாம்டாங்கிறது அலைநீள அலகையும் குறிக்கக்கூடியது. 31 பாருங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்த ஆண்டு 1877. 32வது வினா பாருங்க, பட்டாணி தாவர வேர்முடிச்சுகளில் டேஸ் வகை ரைசோபிய பாக்டீரியாக்கள் வாழ்கின்றதுன்னா ரைசோபிய வகை பாக்டீரியாக்கள் வாழ்கிறது. 33 பாருங்க, இரும்பின் மீது ஏற்படும் அரிமானம் மற்றும் துருப்பிடித்தலை தவிர்ப்பதற்காக அதன் மீது கீழ்கண்ட எந்த உலோகப்பூச்சி பூசப்படுகிறதுனா ஆப்ஷன் 2, 5 சரிங்கிறதுனால துத்தநாகமும் குரோமியம் தான் அதில் பூசுகிறாங்க.
34 பாருங்க, கீழ்காண்பனவற்றில் எந்த ஒன்று லிட்மஸ் தாளின் மீது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை அப்படின்னா தூய நீரை ஏற்படுத்தாது. ஏன்னா ஏவில் இருக்கிற மஞ்சள் வந்து பழுப்பு நிறத்துக்கும், வெங்காயம் மனமற்றதாகவும், மழைநீரில் பிஹெச்சோட அளவு பார்த்தீங்கன்னா 5.5லேருந்து 5.5 வரைக்கும் பிஹெச் அளவு அமிலம் இருக்கும். அடுத்து 35 பாருங்கள், தவறான இணையை இதில் கண்டுபிடிக்கணும். பச்சை வலை இயக்கத்தை கென்யாவுடைய வங்காரி மாதாய் தான் நிறுவியிருப்பாங்க. ஆனால் சுந்தர்லால் பகுனா சிப்கோ இயக்கத்தை தான் நிறுவியிருப்பார். பூமியோட நுரையீரல்னு சொல்லப்படக்கூடிய காடுகள் அமேசான் காடுகள் தான். விலங்குகள் வதை தடை சட்டம் 1960 தான் கொண்டு வரப்பட்டுச்சு. தூய நீருடைய அடர்த்திங்கிறது 1 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் தான். அடுத்து 36 பாருங்க, கூற்று 1 வாழை வடி நீர் மற்றும் காய்ச்சிய நீர் சுவையாக இருப்பதில்லைங்கிறது கரெக்டு தான். கூற்று 2 காற்று, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் தாதுக்கள் கரைந்துள்ளதாலேயே குடிநீர் நல்ல சுவையை பெற்றுள்ளதுங்கிறதும் கரெக்டு தான். அதனால் மேற்காணும் ஒன்றில் தவறான ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் எதுவுமே தவறு இல்லை. ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 இரண்டுமே சரிதான். 37வது வினாவாங்க, கீழ்காணும் செயல்பாட்டில் நடப்பவற்றை கவனின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் ஒரு முகவையில் சிறிதளவு சூடான நீரை எடுத்துக்கொண்டு அதனுள் ஒரு கரண்டி அதாவது ஸ்பூனை வைக்கவும். சிறிது நேரம் கழித்து கரண்டியின் மறுமுனை தொட்டு பார்க்கவும். கரண்டியின் மறுமுனை வெப்பமாக இருப்பதற்கு காரணமான வெப்ப பரிமாற்ற நிகழ்வு எதுன்னு கேட்டிருக்காங்க. வெப்ப கடத்தல் தான் அங்கே நடந்திருக்கும். 38 பாருங்கள், மின் அழுத்தத்தின் அலகுங்கிறது வோல்ட்டு. 39 தங்க இலை நிலைமின் காட்டியை கண்டறிந்த ஆங்கிலேய அறிஞர் ஆப்ரஹாம் பென்னட்ன்றவர் 1787 கண்டுபிடிச்சாரு. 40 ஒருவர் தனது உலர்ந்த அல்லது ஈரமான கால்களை கம்பளத்தில் தேய்த்து விட்டு கதவின் கைப்பிடியை தொடும்போது ஏற்படும் மின்னதிர்ச்சிக்கு பேர் மின் இறக்கம்னு பேருங்க. 41 இந்திய ப்ளூ கிராஸ் அமைப்பை நிறுவியவர் கேப்டன் வி சுந்தரம். 42 சைபீரிய நாட்டிலிருந்து கிரேன் அப்படிங்கிற ஒரு பறவைகள் சராசரியாக ஒரு நாளில் எவ்வளோ தொலைவு வலசை போகுதுன்னு கேட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 200 மைல்களுக்கு அளவு வலசை போகிறது. 43 பாருங்கள், உலகின் மிகப்பெரிய விதை வங்கிங்கிறது இங்கிலாந்தில் இருக்கிற மில்லினியம் விதை வங்கியை தான் சொல்லணும். மீதி எல்லாம் இந்தியாவில் இருக்கிறது தான். அடுத்தது 44 ஹைட்ரஜன் வாயுவை கண்டுபிடித்தவர் ஹென்ரி கேவன்டிஷ்ன்ற ஒருத்தர். 45 பாருங்கள், மின்னார் பகுப்பின் போது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் முறையே டேஷ் என்ற விகிதத்தில் பெறப்படுகின்றன அப்படின்னா 2:1ங்கிற விகிதத்தில் தான் இந்த கேஸை வாங்கணும். அடுத்தது வெர்சோரியம் எனும் உலோக ஊசியை கண்டறிந்தவர் யாருன்னா வில்லியம் கில்பர்ட்ன்ற ஒருத்தர். 47 பாருங்க, சரியல்லாத ஒன்றை தேர்வு செய்யன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேதியியல் மாற்றங்களால் ஏற்படும் வெப்ப ஆற்றலின் அளவை அளவிட பனிக்கட்டி கலோரிமீட்டர் பயன்படுத்தப்படுகிறது என்பது கரெக்டு. 1892 ஸ்காட்லாந்து அறிஞர் சர் ஜேம்ஸ் திவார் அப்படிங்கிறவர் வெற்றிட குழுவை கண்டுபிடிச்சாருங்கிறது கரெக்டு. திடப்பொருட்களுடைய வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வுக்கு பேர் வெப்ப கடத்தல் தான் பேரே தவிர வெப்ப சலனம் பேர் கிடையாது. அதனால ஆப்ஷன் சி தான் தப்பு. டியும் பார்த்துக்குங்க, சூரியனிடமிருந்து வெப்ப ஆற்றல் வெப்ப கதிர்வீச்சின் மூலம் வந்தடைகிறதுங்கிறது கரெக்டு. அதனால டி தான் வெப்ப சலனத்துக்கு பதில் வெப்ப கடத்தல் வந்திருக்கணும். 48வது வினா பாருங்க, வாயு திடப்பொருளாக மாறக்கூடிய நிகழ்வுக்கு என்ன பேருன்னா படிதல்னு பேருங்க. 49 மின் ஊட்டத்தினுடைய அலகு கூலும் அப்படிங்கிற ஒன்று. 50வது வினா பாருங்க, மின்னலினால் ஒரு மரம் தாக்கப்பட்டு எரிய காரணமாக இருப்பது. ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மின்னலினுடைய அதீத வெப்பம் 30,000 டிகிரி செல்சியஸ் மேலே இருக்குமா அப்படின்னா ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். 2வது ஆப்ஷன் மரத்தினுள் இருந்த ஈரம் ஆவியாகி விடுமானா கண்டிப்பாக ஆவியாயிடும். 3வது ஆப்ஷன் மரத்தின் ஈரப்பதம் மின்னலின் ஈர்ப்புக்கு காரணமாகிறதானா அதுவும் காரணம்தான். அதனால அனைத்துமே சரி. ஸோ இந்த வினாக்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்த வீட்டு பராமரிப்பு பகுதி 4 என்பதை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.